5 லட்சம் அரசு வேலைகள் வந்திருக்கா? உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 4G by 5G இணைப்பு மற்றும் 10 GB டேட்டாவுடன் கூடிய டேப்லெட்டுகள் வந்திருக்கா? வரல. ரூபாய் 1500 முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கா? இல்லை சார். இல்லை. டீசல் விலை குறைப்புன்னு வந்திருக்கு எனக்கு. ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்தப்படும். ஆனால் இது வரைக்கும் அமுல்படுத்தல. அதுக்கு பதிலாக இப்போ எஃப்எல் பாரை கடைக்கு கடைக்கு திறந்து வராங்க, வீதி வீதிக்கு. நன்றி. பத்திரிகையாளரே சொல்லிட்டாங்க. இப்படியே நான் சுத்துறேன். எனக்கு மாணவர்கள் வந்திருக்கிறேன். தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் 46 கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க. ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா கோரஸா சொல்லலாம். வந்திருக்காமா? அதுக்கு தான் அரசு ஊழியர்கள் கடுமையாக போராடுறாங்க. ரைட், நன்றிங்கம்மா. சுற்றிட்டு வேகமாக சுற்றி வந்துச்சா? நீங்கள் பெட்ரோல் வண்டி வச்சிருக்கீங்களா டீசல் வண்டி? திருட்டுகள் 187, இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைகள். 5.5 லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா? இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ரைட். உயர்நிலை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு 4G by 5G இணைப்பு மற்றும் 10 GB டேட்டாவுடன் கூடிய டேப்லெட்டுகள். ஓகேம்மா. நீங்க என்ன படிக்கிறீங்க? உயர்கல்வியா? என்ன படிக்கிறீங்க? உயர்கல்வியா சார். எந்த காலேஜ்? என்ன படிக்கிறீங்க? சுதர்சன் காலேஜ்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ். கம்ப்யூட்டர் சயின்ஸ். இது உங்களுக்கான வாக்குறுதி. கரெக்டா உங்களுக்கு ஸ்கிராட்ச் கார்டு வந்திருக்கு. அது வந்திருக்கா? இல்ல சார். வரல. உருட்டு 262 35 வயதுகளுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா? உருட்டு 322 ரூபாய் 1500 முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்திருக்கா? இல்லை சார். இல்லை. உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும். வந்துருச்சா? இல்லை, படிப்படியாக அமல்களுக்கு எழுதியிருக்காங்க. நன்றி. டீசல் விலை குறைஞ்சி, நீங்கள் டீசல் கார் வச்சிருக்கிறீங்க, டீசல் விலை குறைஞ்சிருக்கா? டீசல் விலை குறைப்புன்னு வந்திருக்கு எனக்கு. ஆனால் அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. நன்றி. உருட்டு 360 படிப்படியாக மதுவிலக்கை அமுல்படுத்தப்படும். ஆனால் இது வரைக்கும் அமுல்படுத்தல. அதுக்கு பதிலாக இப்போ எஃப்எல் பாரை கடைக்கு கடைக்கு திறந்து வராங்க, வீதி வீதிக்கு. நன்றி. பத்திரிகையாளரே சொல்லிட்டாங்க. உருட்டு 262 35 வயதுக்கு மேற்பட்ட திருமணமாகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா? அரசு வேலை வந்திருக்கா? அரசு பணியிட எல்லாமே காலியா இருக்கு. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் சலுகை விலையில் 3 LED பல்புகள் தரப்படும். உருட்டு 239 இதுவரைக்கும் கொடுக்கல சார். உருட்டு 376 தமிழக சட்டப்பேரவை நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும். டிலே தான் நடந்து முடிஞ்சதே, ஈவினிங் டிலே தான் கிடைக்கும். அந்த மாதிரி அதில் மாடுலேஷன் பண்ணி ஒரு சில சேஞ்சஸ் பண்ணி தான் கிடைக்கல. சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் பலமுறை கோரிக்கை பண்ணி வெளிநடப்பு செய்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தும் இது நிறைவேறாத வாக்குறுதி. இளைஞர்களுக்கு 5 லட்சம் அரசு வேலைவாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. வந்தபடை இல்லை. ஸோ இதிலிருந்து இப்போ நம்ம ஸ்கிராட்ச் கார்டு கொடுத்தோம். அந்த ஸ்கிராட்ச் கார்டு என்பது ஸ்கிராட்ச் பண்ணதுக்கு அப்புறம் தான் உள்ள என்ன இருக்குன்னு தெரியும். நம்ம சொன்ன அந்த ஸ்கிராட்ச் கார்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனாவது வாக்குறுதி அப்படின்றதும் தெளிவாக இருந்தது. அதை நீங்கள் தான் ஸ்கிராட்ச் பண்ணீங்க. உங்கள்கிட்ட தான் கேட்டோம், நீங்களே சொல்லிட்டீங்க. உங்களுக்கு வந்த எந்த ஸ்கிராட்ச் கார்டுலையுமே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவாகிறது என்பதை ஆமாம், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர், இந்த ஆட்சியினுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் 99% வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டேன் என்று சொல்லுகிறார். இப்போ நீங்கள் வந்த ஸ்கிராட்ச் கார்டில் நிறைவேற்றிருக்கிறாங்களா? நீங்கள் தான் சொல்லணும். நிறைவேற்றிருக்கிறாங்களா? இதுதான். ஸோ இதுதான் சப்ஜெக்ட். அடுத்து இந்த ஸ்கிராட்ச் கார்டு மாதிரியே இன்னொரு விஷயம். இது ஒரு சக்கரம். ஸோ இந்த சக்கரம் துரோக சக்கரம். ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுற்றலாம். என்ன காரணம்னா, அனைத்து சமூக மக்கள், எல்லா மக்களும், உதாரணத்திற்கு பெண்கள், இளைஞர்கள், சாமானியர்கள், அரசு ஊழியர்கள், விளிம்பு நிலை மக்கள், விவசாயிகள், மீனவர்கள், வணிகர்கள், மாணவர்கள், பட்டியலின மக்கள், சாமானிய மக்கள். ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்டாராக பிரிக்கலாம். இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும், இப்போ இளைஞர்கள்னா ஒரு வாக்குறுதி, மாணவர்களுக்குன்னா ஒரு வாக்குறுதி நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது.
அதை 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு, முதலமைச்சர் ஸ்டாலின், நீங்களே வாங்க, இந்த சக்கரத்தை இப்படியே நான் சுற்றுறேன், சுற்றி அது ஏதாவது ஒரு இடத்துல நிற்கிறப்ப அந்த சமூக மக்களுக்கான அந்த வாக்கு எனக்கு கரெக்டாக மேட்ச் ஆயிடுச்சுங்கண்ணே. எனக்கு மாணவர்கள்னு வந்திருக்குண்ணே. நீட் தேர்வு, ஆமாம், மாணவர்கள் நிற்கிது, நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது. நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் 46 கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க. ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? கோரஸாக சொல்லலாம். ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா? அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முதல் வாக்குறுதி எது? வந்தோடனே முதல் கையெழுத்தில் ஒழிப்போன்னு சொன்னது எதை? இப்போ ஒழிச்சிட்டாங்களா? இவ்வளோதான். மகிழ்ச்சியாக வந்து இன்னொருத்தர் சக்கரத்தை சுற்றுங்க பார்ப்போம். மை கொடுங்க. வந்திருக்காம்மா. அதுக்கு தான் அரசு ஊழியர்கள் கடுமையாக போராடுறாங்க. ரைட், நன்றிங்கம்மா. வணிகர்களுக்கான மாநகராட்சிக்கு சொந்தமான கடைகளில் மறு ஆய்வு செய்து புதிய வாடகை நிர்ணயிக்கப்படும். பண்ணியிருக்காங்களா? இல்லை. ரைட், சுற்றிட்டு வேகமாக சுற்றுங்க. அதை படிங்க. சாமானியர்களுக்கான படிங்க. வந்துச்சா? நீங்கள் பெட்ரோல் வண்டி வச்சுருக்கீங்களா? டீசல்? யாராவது பத்திரிக்கையாளர்லேருந்து, கேமராமேன்லேருந்து யாராவது ஒருத்தர் விட்டுடுங்க. உங்களுக்கு எது வருதுன்னு பாவம். அதே தான் வந்திருக்கு. அரசு ஊழியர்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கா? நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக நீங்கள் என்ன சொல்லணும்னா, இப்போ அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத்திட்டை மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா? ரைட், நன்றி. 7 வயது பெண் குழந்தைகள் முதல் 70 வயது பாட்டி வரை இந்த ஆட்சியில் கஞ்சா, மது போதை உள்ளிட்ட காரணங்களால் பாலியல் வன்கொடுமைகள் நடப்பதை வேதனையோடு வெளிப்படுத்துவது மனதிற்கு மிகவும் கனமாக இருக்கிறது என்பதை மட்டும் இந்த நேரத்தில் சொல்லி, இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு முடிவு செய்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை நாம் 26 அமைக்க வேண்டும் என்பதையும் சொல்லி, அதற்கு ஒரு ரிப்போர்ட் கார்டு, இப்போ 4.5 வருஷம் ஆட்சி முடிச்சிட்டாங்க இந்த திமுக அரசு, ஸ்டாலின் அரசு. இந்த 4.5 வருஷம் முடித்த இந்த ஆட்சியை எத்தனை மார்க் நம்ம போடலாம் அப்படின்றத வீடு வீடாக ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாக்காளர்களையும் சந்தித்து ஒவ்வொரு வீடு வீடாக சென்று, நம்ம வேற ஒன்றும் இல்லை, மார்க் போடும். அவங்க போய் எங்களை கட்சியில் சேருங்க, நம்ம போய் ஓரணியில் தமிழ்நாடுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் போய் கட்சியில் சேருங்கன்னு சொல்கிறாங்க. ஓடிபி அரசாக செயல்படுது. ஆனால் அதிமுக சார்பில் பொதுச் செயலாளர் எடப்பாடி அவர்கள் அன்பான பாசமான ஒரு 4 வார்த்தைகள் எழுதி உங்களுடைய இல்லம் தோறும் இந்த ஆட்சிக்கு நீங்கள் 10க்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு மட்டும் பொதுச் செயலாளர் கேட்குறாங்க. அதை கழக பொதுச் செயலாளர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே வெளியிடுகிறார்கள். இப்போ நம்ம பொதுச் செயலாளர் கொடுத்தாங்கல்ல, அதில் நம்ம என் அன்பிற்குரிய தமிழ் மக்களுக்கு வணக்கம்ன்ற சில அன்பான வார்த்தைகள் இருக்குது. முதல் பக்கம் அதில் அண்ணன் உண்மைக்காக இணைவோம், உரிமைக்காக குரல் கொடுப்போம் என்று பொதுச் செயலாளர்கள் முடிவு அதில் கருத்தாக சொல்லியிருக்கிறாங்க. 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழகம் சுமார் 525 அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன. தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவருடைய அமைச்சர் சகாக்கள் எல்லா இடங்களிலும் தெரிவிப்பது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஊடகத்திலேயும் பத்திரிகையிலும் அவர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள், அறிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த 525 அறிவிப்புகள் 10 அறிவிப்புகள் நாம் கொடுத்திருக்கின்றோம். அதில் எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது, நிறைவேற்றப்பட்டால் அதை டிக் பண்ணலாம், அறிவிக்கப்படாததுக்கு இன்ட்டு போட்டலாம், பிறகு டிக் பண்ணதை கீழே எடுத்து அதை மதிப்பெண் கொடுக்கலாம். அதுதான் உங்களுக்கு இந்த விளம்பரத்தானுடைய விவரம். இது வீடு வீடாக கொண்டு போய் எங்களுடைய கழக தொண்டர்கள், நிர்வாகிகள் கொடுத்து அந்த பொதுமக்கள் கொடுக்கின்ற அந்த தீர்ப்பின்படி தான் நாங்கள் பேசுகிறோம்.
ஏன்னா அவர்கள் 99% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் கொடுக்கப்பட்ட அறிவிப்புகள் சிலவற்றை நாங்கள் இதிலே இந்த தாளிலே கொடுக்கப்பட்டு அதை வீடு வீடாக வைக்கின்ற பொழுது அவர்களே எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்பட்டது எந்த அறிவிப்பு நிறைவேற்றப்படவில்லை என்ற கோடிட்டு காட்டி அதற்கு மதிப்பெண் கொடுப்பார்கள். அந்த செய்தியைத்தான் உங்களிடத்தில் நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். உண்மை நிலையை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையாக இந்த அரசு எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மக்கள் மூலியமாக தெரிந்து கொள்வதற்குத்தான் இந்த தாளை நாங்கள் வழங்குகிறோம். சொல்லலாம் அந்த ஒவ்வொன்றையும் நீங்கள் பாருங்க. ஒன்று வந்து நீட் தேர்வு விளக்கு மார்க் போட்டவங்க எந்திரிச்சு சொல்லலாம். 10க்கு 0 10க்கு 0 10க்கு வேற அம்மா நீங்கள் 10க்கு 0 நீங்கள் ஆலங்குடி 10க்கு 0. ஆக பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எங்கே கல்லூரி மாணவர்கள் இன்னும் மற்றும் படித்த இளைஞர்கள் இங்கே இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்றுக்கின்றீர்கள். நாங்கள் ஒரு சிலவற்றை தான் கொடுத்துருக்குறோம், எல்லாமே கொடுக்கல. இதில் இன்னும் 525 அறிவிப்புகளில் 99% நிறைவேற்றப்பட்ட என்ற ஒரு தவறான செய்தியை அவர் வெளிப்படுத்தி கொண்டிருப்பதற்கு நீங்களே மார்க் கொடுத்துட்டீங்க. 0 மார்க் கொடுத்துருக்குறீங்க. பல பேர் கொடுத்துருக்குறீங்க. ஒரு சில பேர் -100 கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா இன்னும் நிறைய இருக்குது. அதனால் அவர் படித்து பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். 525 அறிவிப்பும் முதலே படித்து பார்த்த காரணத்தினால இந்த -100 கொடுத்துருப்பாரு என்று நான் கருதுகிறேன். ஆக இந்த ஆட்சியில் ஒரு தவறான பொய்யான பிரச்சாரத்தை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது இப்போ உண்மை வெளியாகிவிட்டது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் இன்றைக்கு இருக்கின்ற முதலமைச்சர் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்பது இதன் மூலம் தெளிவுபடுத்தப்படுகிறது.